எபிசோட் 38. ரக்ஷித்திற்கும் சஞ்சனாவிற்கும் விவாகரத்தான செய்தி யாஷிகாவின் காதுகளுக்கு எட்டாமல் போனதுதான் பரிதாபம். குழந்தையை வளர்த்தாயிற்று. தன் தங்கையை அறுவை சிகிச்சையின் மூலம் பழையபடியும் மாற்றியாயிற்று. தன் அம்மாவிடம் யாஷிகாவை மேல் படிப்பு படிக்க வைப்பதற்காக வெளிநாடு அழைத்து செல்வதாக கூறிவிட்டு வந்ததால் அவர்கள் இருக்கும் வீட்டு பக்கத்திலேயே ஒரு நல்ல கல்லூரியில் 1 year கோர்ஸை தேர்ந்தெடுத்து யாஷிகாவை அதில் சேர்த்திருந்தான் ரிஷி. யாஷிகா மென்மையான உள்ளம் கொண்டவள் என்பதாலும் ஏற்கனவே தன் தோழிக்காக அவள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டதைப் போல் மீண்டும் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதாலும் நடந்து செல்லும் தூரத்தில் இருந்த அந்த காலேஜுக்கு தினமும் அவனே கூட்டி செல்வதும் அங்கிருந்து வீட்டிற்கு கூட்டி வருவதுமாக இருந்தான். அவளுடன் படிப்பவர்களில் ஒரு சிலர் ரொம்ப பாசக்காரனா அண்ணனா இருப்பார் போல. நம்மளெல்லாம் மேல் படிப்பு படிக்க வீட்டில் அனுப்புனதோடு சரி, எப்பவாவது ஃபோன் பண்ணி பேசினாதான் உண்டு. ஆனா யாஷிகாவுக்கு அவன் அண்ணனே இங்க வந்து தங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம தினமும் கூட்டிட்டு போற வேலையும் பாக்குறாரு என்றும் ஒரு சிலரோ அப்படின்னு அவன் தங்கச்சி மத்தவங்க கிட்ட பேசினா குறைஞ்சா போயிடுவா என்று குறை கூறிக்கொண்டும் இருந்தனர். சஞ்சனாவிற்கு டைவர்ஸ் ஆன செய்தியை கேட்டு சந்தோஷம் அடைந்தான் கிஷோர். ஆனால் அதன் பிறகு கிஷோரிடம் அவள் எதுவும் பேசாமல் இருந்ததால் பொறுத்திருந்து பார்த்தவன் அவளது தாத்தா பாட்டியை பார்ப்பதற்கு ரக்ஷித்தின் வீட்டிற்கே வந்து விட்டான். புதிதாக அதே நேரம் உரிமையுடன் வீட்டிற்கு வந்தவனை யார் பாணி என்று மாறன் கேட்க, தாத்தா என் பேர் கிஷோர். லண்டன்ல இருக்கும்போது சஞ்சனா படிச்ச அதே காலேஜ்ல தான் நானும் படிச்சேன். எனக்கு உங்க பேத்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்காக தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன் என்று தன் மனதில் உள்ளதை அப்படியே அவர்களிடம் போட்டு உடைக்க, அவன் அவ்வாறு கூறியதை கேட்டு முதலில் அதிர்ந்தாலும் தன் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று யோசித்தவர் இதில் சஞ்சனாவின் விருப்பம் முக்கியம் என்பதால் அவளது கருத்தையும் கேட்க நினைத்து சஞ்சனாவையும் அழைத்தார் மாறன். அங்கு வந்த சஞ்சனாவிடம், என்னம்மா கிஷோர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அவர் உன்னை காதலிக்கிறதா சொல்றாரே என்று மாறன் கேட்க, தெரியும் தாத்தா, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு என்று தயங்கினாள் சஞ்சனா. அப்பொழுது ரக்ஷித்தும் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு வர அங்கு நடந்த விஷயத்தை பற்றி அவனிடம் கூறினார் மாறன். ஏற்கனவே தங்கள் விருப்பப்படி கல்யாணம் செய்து வைத்து இப்பொழுது டைவர்ஸும் ஆகியதால் மீண்டும் சஞ்சனாவின் கல்யாண விஷயத்தில் ஒரு முடிவை எடுப்பதற்கு தயக்கமாக இருந்தது மாறனுக்கு. ஓகே தாத்தா, நீங்க யோசிக்கிறத பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. சஞ்சனா விஷயத்துல நீங்க ரொம்பவே தயங்குறீங்கன்னு. நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க சஞ்சனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம். முதல்ல என்னை பத்தி விசாரிங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சம்மதம்தான் என்றவன் அவனது வீட்டு முகவரி, பெற்றோர்களின் போன் நம்பர், விசிட்டிங் கார்டு என்று அனைத்தையும் கொடுத்துவிட்டு சென்றான். லண்டனில் இருக்கும் சஞ்சனாவின் பெற்றோரிடம் மாறன் தகவலை கூற கிஷோரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் விசாரித்தவரை அனைத்தும் திருப்திகரமாக இருக்க இரு வீட்டு பெற்றோர்களும் கல்யாணத்தை பேசி முடித்தனர். சஞ்சனாவிற்கான கல்யாண ஏற்பாடுகள் அனைத்தும் லண்டனிலேயே செய்து முடித்திருக்க தன் பிஏவான ஸ்ரீதரிடம் அனைத்து பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு திருமணத்திற்கு 1 வாரத்திற்கு முன்னரே ரக்ஷித் அவன் 2 குழந்தைகள், தாத்தா, பாட்டி, சஞ்சனா அனைவருடனும் விமானத்தின் மூலம் சஞ்சனாவின் வீட்டிற்கு வந்தடைந்தான். பெரியவர்கள் இருவரும் இந்தியாவை தாண்டி சென்றதில்லை. அவர்களின் மகள் வரலட்சுமி எப்பொழுதாவது இந்தியா வந்து தன் தாய் தந்தையை பார்த்துவிட்டு செல்வதோடு சரி. இப்பொழுது நீண்ட வருடங்களுக்கு பிறகு தன் அப்பா, அம்மா, அண்ணன், மகன் என்று அனைவரையும் நேரில் பார்த்ததும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார் வரலட்சுமி. பொதுவான நல்ல விசாரிப்புகளை முடித்து அனைவரையும் வரவேற்று அமர வைத்தவர் ரக்ஷித்தின் கையிலிருந்த 2 குழந்தைகளையும் ஆசையாய் தூக்க போக அவரிடம் எளிதாக ஒட்டிக்கொண்டான் ராகுல். ஆனால் ராகவோ ரக்ஷித்தை விட்டு துளியும் நகரவில்லை. புது இடம் என்பதால் மாறன், வேதவள்ளி, மீனாட்சியிடம் கூட செல்லவில்லை ராகவ். தன் தந்தையுடனேயே ஒன்றினான். ரக்ஷித்தின் மகன்கள் என்பதையும் தாண்டி யாஷிகா பெற்ற மகன்கள் என்பதால் ராகுலையும் ராகவையும் தன் சொந்த பேரன்களைப் போல் நன்றாக பார்த்து கொள்வார் மீனாட்சி. 2 நாட்களாக வீட்டிலேயே இருந்து போர் அடித்தவனுக்கு தன் பிள்ளையோடு ஷாப்பிங் செல்லலாம் என்று ராகுலை மீனாட்சியிடம் பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு ராகவை மட்டும் அழைத்து கொண்டு ஷாப்பிங்கிற்கு கிளம்பினான் ரக்ஷித். ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலுக்குள் அவன் செல்ல அங்கு A to Z வரை அனைத்தும் இருந்தது. சஞ்சனாவின் கல்யாணம் லண்டனில் நடப்பதால் தனக்கு, 2 குழந்தைகளுக்கு, தாத்தா, பாட்டிக்கு என்று அனைவருக்கும் தேவையான உடைகளை பார்த்து கொண்டிருந்தான் ரக்ஷித். அப்பொழுது அவன் கையிலிருந்த ராகவ் கீழே இறங்குவதற்காக நெளிய ஆரம்பித்தான். அங்கு சுற்றியிருந்த பொருட்கள் அனைத்தும் அவன் கண்ணை கவரும் வகையில் பல வண்ண நிறங்களில் இருக்க, ஓய் குட்டி பையா, எதையோ இழுத்து கீழே போடக்கூடாது சரியா? இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை. நீங்கள் இழுத்து போட்டா எல்லாத்தையும் அப்பா உட்காந்து அடுக்கி வைக்கிறதுக்கு
என்று தன் மகனை எச்சரித்துவிட்டு கீழே இறக்கி விட்டவன் அங்கிருந்த ஒரு பொம்மையை தன் மகனிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்திருந்தான் ரக்ஷித். அதே மாலில் ரிஷியுடன் ஷாப்பிங்கிற்கு வந்திருந்தாள் யாஷிகா. கனிஷ்கா சிறிதும் ரிஷியை விட்டு கீழே இறங்கவில்லை. அந்த கடை முழுவதும் தன் கனிமாவை கையிலேயே தூக்கி கொண்டு திரிந்தவன் ஒரு வழியாக தங்கைக்கும் தங்கை மகளுக்குமான ஷாப்பிங்கை முடித்துவிட்டு பில் கவுண்டரில் வந்து நிற்க அங்கு நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்தனர் மக்கள் அனைவரும். மாமா பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணட்டும், அம்மா கிட்ட வரியா என்று யாஷிகா தன் மகளை கை நீட்டி அழைக்க தன் மாமாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் கனிஷ்கா. அவளிடம் வரமாட்டேன் என்பது போல். ரொம்பதான் போடி என்று மகளை திட்டிவிட்டு தன் அண்ணன் பில்லிங் கவுண்டரை நெருங்குவதற்குள் மீண்டும் ஒரு குட்டி ஷாப்பிங்கிற்காக வந்திருந்தவள் ஒரு குட்டி பையன் கையில் ஒரு பொம்மையுடன் அவளை நோக்கி வருவதை பார்த்தாள். அவனின் பெற்றோர்கள் யாரும் உடன் வராததால் ஓடிப்போய் அவனை தூக்க அழகாக அவள் கைகளில் அடக்கமானான் அவன். உங்க பேர் என்ன? பார்க்க இந்தியாவை சேர்ந்தவன போல இருக்க, தமிழிலேயே கேட்டாள் யாஷிகா. ராகவ் என்றான் புன்னகையுடன். உங்க கூட அப்பா அம்மா யாரும் வரலையா? ஏன் நீங்க தனியா வந்திருக்கீங்க என்று யாஷிகா கேட்க, அப்பா என்று ஒரு திசையை நோக்கி கை காட்டினான் ராகவ். அவன் கை காட்டிய திசையை பார்த்தவள் அதிர்ந்தாள். ஆம், அங்கு ரக்ஷித் தான் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். இருவருமே முன்பை விட தற்போது அழகில் சற்று கூடி போயிருந்தனர். ஆனால் இருவரின் முகம் மட்டும் கலையையும் பொலிவையும் இழந்திருந்தது. நம்ம பையனா? அவளையும் ரக்ஷித்தையும் விரலால் சுட்டிக்காட்டி கண்களால் அவள் கேட்க ஆமாம் என்பது போல் கண்களை மூடி திறந்தான் ரக்ஷித். தான் பெற்ற மகன் என்று தெரிந்தும் அவன் உச்சியை முகர்ந்து அவசர அவசரமாக முகமெல்லாம் முத்தமிட ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா. எங்கே ரக்ஷித் குழந்தையை தன்னிடமிருந்து வாங்கி விடுவானோ என்ற பயத்தில். ஆனால் அவனோ நின்ற இடத்தை விட்டு துளியும் அசையாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க இப்பொழுது பொறுமையாக தன் பிள்ளைக்கு முத்தமிட்டாலே தவிர ஆனால் முத்தத்தை மட்டும் நிறுத்துவதாக இல்லை. குழந்தையின் முகம் முழுவதிலும் அவள் எச்சில் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அவளது இந்த அதிரடியில் குழந்தை தன் அப்பாவிடம் செல்ல வேண்டும் என்று திமிர திமிர தன் மகனுக்கு முத்தமிட்டவள் ராகவை கீழே இறக்கிவிட்டாள். எப்பொழுதும் வீட்டு ஆட்களை தவிர வேறு யாரிடமும் செல்லாத ராகவ் பயத்துடன் அப்பா தூக்கு என்று ரக்ஷித்தின் கால்களை கட்டிக்கொண்டான். ராகவை தூக்கிக் கொண்டு ரக்ஷித் யாஷிகாவை நோக்கி வர பயத்திலும் அதிர்ச்சியிலும் அவளது இதயம் படபடக்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட குழந்தைகள் பிறந்து 3 வருடங்கள் ஆகியிருக்க தன்னை நோக்கி வருபவனை விழி விலகாமல் பார்த்து கொண்டிருந்தாள் யாஷிகா. ஆனால் அவனை நெருக்கத்தில் எதிர்கொள்ள முடியாமல் தவித்தவளோ அங்கிருந்து நகர முயல, யாஷிகா ஒரு நிமிஷம் என்று அவளை கைப்பிடித்து நிறுத்தினான் ரக்ஷித். எப்படி இருக்க யாஷிகா என்று அவன் கேட்க மனம் சுக்குநூறாய் உடைந்தவளோ, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னொரு குழந்தைங்க, அவன் பேர் என்ன? அவன் கண்களை பார்த்து கேட்டவளின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட ரக்ஷித், அவன் பேரு ராகுல். 2 பேரும் வேற வேற மாதிரி. ஆள் பார்க்கறதுக்கும் சரி, குணத்திலையோ சரி. ராகுல் வீட்டில் மற்றவங்க கிட்ட கூட இருந்துருவான். ஆனா ராகவ் என்ன தவிர வேற யார்கிட்டயோ இருக்க மாட்டான். அதனால தான் இவனை மட்டும் தூக்கிட்டு வந்த என்று 2 குழந்தைகளையும் பற்றிய அனைத்தையும் கூறியிருந்தான் ரக்ஷித். இவ்வளவு நேரம் ரக்ஷித்தின் கைப்படியில் தன் கை இருப்பதை உணராதவள் அடுத்த நொடியே அவன் இன்னொருத்தையின் கணவன் என்று நினைவிற்கு வர தன் கையை ரக்ஷித்தின் பிடியிலிருந்து உருவிக்கொண்டாள் யாஷிகா. நமக்குள்ள எல்லாமே அவ்வளவுதானா யாஷிகா? ஏக்கமாக அவன் கேட்க அவன் கேட்பதன் அர்த்தம் புரிந்தாலும், என்ன என்ன கேட்டீங்க என்று கேட்டாள் அவனிடம். அப்பொழுது ரிஷியிடமிருந்து யாஷிகாவிற்கு கால் வர அவசரமாக தன் அண்ணனின் காலை அட்டன் செய்தவள், சொல்லுனா என்று கூற, குட்டிமா எங்கடா இருக்க? நான் பெல்லெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன், சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகலாம். கனிமா வேற எதுவுமே சாப்பிடல என்றான் ரிஷி. சரிண்ணா, நான் வரேன் என்றவள் எங்கே தன் அண்ணன் கனிஷ்காவுடன் இங்கே வந்தால் தன்னுடன் ஒரு குழந்தை இருப்பதை ரக்ஷித் கண்டுகொள்வானோ என்ற பயத்தில் நான் கிளம்புறேன் என்று ரக்ஷித்திடம் கூறிவிட்டு தன் மகனின் கன்னத்தில் அழுத்தமான ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் யாஷிகா. தன்னை விட்டு விலகி செல்பவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் கண்ணில் கண்ணீர் துளித்தது. மீண்டும் இப்படி ஒரு அழகிய தருணம் யாஷிகாவிற்கு கிடைக்குமா?